Hello guys, ஜூன் 2024 நடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் ஏ பொதுத்தமிழ். முதல் வினா, வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. ஆப்ஷன் ஏ வந்தால், பி வந்த, சி வந்து, டி வந்தவர். ஆப்ஷன் பி வந்த முடிஞ்சிருக்கு, ஸோ அது பெயரெச்சம், வினைமுற்று கிடையாது. வந்து ஊல முடிஞ்சிருக்கு, அது வினையெச்சம். ஆப்ஷன் டி வந்தவர் அருள முடிஞ்சிருக்கு, அது வினையால் அணையும் பெயர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், வந்தால். இரண்டாவது வினா, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது. ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர், பி எழுவாய் தொடர், சி பெயரெச்ச தொடர், டி வினையெச்ச தொடர். ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர். வினைமுற்றுன்றது கரெக்டாக தான் வந்திருக்கும், ஆனால் அங்கே ராமன்ற எழுவாய் அமைஞ்சிருக்கிறதுனால இது ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் தான் சரியான பதில். மூன்றாவது கொஸ்டின், ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்னா வர்றது. எதுகையில 8 வகை இருக்கு, அதே மாதிரி மோனையில 8 வகை இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இதோட ஆன்சர் 1 3 4 சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா மேற்கதுவாய் எதுகை. நான்காவது வினா, இச்சொல்லின் பொருள். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். ஐந்தாவது வினா, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை, மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். ஆறாவது வினா, மோனை சொல்லை கண்டறிக. நம் முன்னாடி சொன்னதுதான், மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர்றது. இதுல ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா கண் பண்ணுன்னு வந்திருக்கு, இது மோனை வராது. ஆப்ஷன் சில பண்ணோடு வந்தாயோ, இதுலயும் முதலெழுத்து ஒன்று வரல. ஆப்ஷன் டில திறந்து நற்றமிழ், இதுலயும் முதலெழுத்து ஒன்றி வரல. அதே ஆப்ஷன் பில பாத்தீங்கன்னா நந்தவனம் நற்றமிழ்னு வந்திருக்கு, இதுல முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. இதுதான் சரியான விடை. ஏழாவது வினா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினா என்ன ஆகும்? எல்லாமே செதறி ஓடிடும், எந்த ஒரு ஒத்துமையும் இல்லாம. சோ ஆப்ஷன் டி ஒற்றுமையின்மை தான் ஆன்சர். எட்டாவது வினா, விடைக்கேற்று வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆப்ஷன் ஏ தலப்புராணங்கள் என்றால் என்ன? இதுக்கு அது சரியான விடை கிடையாது. ஆப்ஷன் பி தலப்புராணங்கள் எத்தனை வகைப்படும், புராணங்கள் எத்தனை வகைப்படும் அவங்க சொல்லவே இல்லை. ஆப்ஷன் சி மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை எப்படி பாடினாரும் அவங்க சொல்லல. ஆப்ஷன் டி தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுதான் அதுக்கு சரியான வினா. சோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஒன்பதாவது வினா, செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் இலக்கணம் குறிப்பு தருக. செந்தமிழ் அது பிரித்து எழுதினீங்க அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். செம்மைன்றது ஒரு பண்பு, எனவே இதோட பதில் பண்பு தொகை. 10வது வினா, காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர், தண்டி அலங்காரம். 11வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ். ஆப்ஷன் ஏ தவறான விகழ். ஆப்ஷன் சி இகழ் சேர்ந்து வேந்தர்வார் ஒழுகு, இதுலயும் பொருளே வரல. ஆப்ஷன் டி வேந்தர் சேர்ந்து இகழ்வார் ஒழுகு, இதுலயும் பொருள் வரல. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 12வது வினா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டர்னு சொல்ல மாட்டாங்க, கூரை வேந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 13வது வினா, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓசை 4 வகைப்படும் நமக்கு தெரியும். செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, இது எல்லாமே கரெக்டானதுதான். அடுத்து டி ஓங்கல் ஓசை அப்படின்ற ஓசை கிடையவே கிடையாது, ஸோ அதுதான் பொருந்தாதது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14வது வினா, எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், அப்ப அதோட எதிர்ச்சொல் சோர்வு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 15வது வினா, நீள் உழைப்பு.
அது பிரித்து எழுதினா நீள் கூட்டல் உழைப்பு. நீர் உழைப்புனா நீள் கூட்டல் உழைப்பு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். மீதியை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.